பெட்ரோல் போட்ட காசை கேட்டதுக்காக என்ன தகாத நாள் வார்த்தையில பேசினார். அது பேசுனதுக்கு அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறேன். எப்படி சொல்லுவேன்ட்டு என்ன சர்டிபிகேட் போட்டு அடிச்சு என் பட்டன் எல்லாம் பிச்சு வச்சிருக்கிறாரு. நான் எனக்கு காது வலி தாங்க முடியல, காதுல அடிச்சிருக்கிறாரு. எனக்கு இன்னும் தலைலாம் டாக்டர் போனீங்களா? டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே தர வேண்டிய பணத்தை கேட்டதற்கு பெண்ணை தகாத வார்த்தையால் திட்டி சரமாரியாக தாக்கிய கொடூரம். பெட்ரோல் போட்டதற்கு காசு தராமல் இருந்தது மட்டுமின்றி மீண்டும் அதே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த நபர் பெட்ரோல் போட்ட காசை கேட்டதுக்காக என்ன தகாத நாள் வார்த்தையில பேசினார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பணத்தை பிறகு தருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். ஆனால் பணத்தை கொடுக்காததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் அதே பெட்ரோல் பங்குக்கு வந்து 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்படி சீனி என்பவர் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண் ஊழியரான ஏற்கனவே தர வேண்டிய பணத்தை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த சீனு பெண் ஊழியர் என்றும் பாராமல் தகாத வார்த்தையால் திட்டி அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதே ஒரு நிலையில் புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனு என்பவரை கைதும் செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர்.